ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் கிறிஸ்டல் கிச்சன். ஒரு சின்ன கறித்துண்டு இருந்தால் போதுங்க, குக்கர்லேயே ஹோட்டல் சுவையே மிஞ்சிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரியாணி இலை, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் ஆனியன் நீளமாக கட் பண்ணது, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் இந்த அளவு வெந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 1 பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாஸ்மதி அரிசியை லைட்டாக கழுவணுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சின்ன தேங்காய் அரை மூடி, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் கசகசா, 20 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. தேங்காவையும் கசகசாவையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, புதினா இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இன்றைக்கி புதினா இலைகள் கொஞ்சமாக தாங்க இருக்குது. 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா 3/4 கிலோ சிக்கன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3/4 கிலோ சிக்கன் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதுங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக மிக்ஸ் பண்ண உடனே 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 கப் பாஸ்மதி அரிசிக்கு 4.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 3 விசில் வச்சிடலாம். கேஸ் அடங்கின உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணி வடிகட்டிட்டு பாஸ்மதி அரிசியை இதோட சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பாஸ்மதி அரிசி உடஞ்சிடக்கூடாது, கவனமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா குக்கரை இறக்கி வச்சுட்டு தோசைக்கல்லை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரை மேலே வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், வேக வச்ச முட்டையை நான் சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல். தட்டை மூடிட்டு அதுக்கு மேலே சூடான தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் வைக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், கமகமன்னு வாசனை சூப்பராக இருக்குங்க. கறித்துண்டை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்த உடனே இந்த மாதிரி ஃப்ளேவர் வருங்க. டக்குன்னு தட்டை வச்சு மூடிடுங்க. அதுக்கு மேலே ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா குக்கரோட மூடியை கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனை சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கிண்ணத்தை ரிமூவ் பண்ணிடலாம். பாஸ்மதி அரிசி உடஞ்சிரும். கிளறி விடும்போது கரண்டியோட பின்னாடி சைடு வச்சு மெதுவாக கிளறி விடுங்க. நீங்கள் என்ன தான் மசாலா போட்டு பிரியாணி செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன கறித்துண்டு வச்சு செஞ்சு பாருங்கள். ஹோட்டல் சுவையை மிஞ்சிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சிக்கனுக்கு பதிலாக மீல் மேக்கர், மஷ்ரூம், பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோஸ் கிறிஸ்டல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ராஜஸ்தான் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை.